மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நான் அப்படி செய்திருக்க கூடாது என்று சாப்பிட மறுத்து கண்ணீர் விட்டு எழுத மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய ஒரு பெரிய ஹிட் பாடலை நிராகரித்த MS விஸ்வநாதன் அதற்காக சாப்பிடாமல் தூங்காமல் அழுது கொண்டே இருந்துள்ளார். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரைப்படங்களில் பாடல் எழுத வாய்ப்பு தேடி சென்னை வந்துள்ளார். அப்போது மாடர்ன் தியேட்டர் நிறுவனம் சார்பாக பாசவலை என்ற திரைப்படம் தயாராகிறது. பாசவலை என்ற இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைக்கிறார். இந்த திரைப்படத்தின் நாயகன் MK ராதா ஒரு மன்னர். மன்னரின் சகோதரன் ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு தவறு செய்யும் போது மாட்டிக்கொள்கிறான். மக்கள் மன்னரிடம் நியாயம் கேட்க மன்னர் தனது சகோதரனாக இருந்தாலும் தண்டிக்கிறேன் என்று சொல்லி சகோதரனை தேடுகிறார். ஆனால் அவர் தப்பித்து ஓடிவிட்டார். சகோதரனை தப்பிக்க வைத்ததே மன்னர்தான் என்று மக்கள் கோபம் அடைகின்றனர். இதை பார்த்து ஆத்திரமடையும் மன்னர் தனது பதவியை விட்டு வனவாசம் சென்று விடுகிறார். அப்போது மன்னனுக்கு தாகம் எடுப்பதால் ஒரு குளத்தில் தண்ணீர் குடிக்கிறார். ஆனால் திருடர்கள் பயம் காரணமாக ஆடு மேய்க்க வருபவர்கள் அனைவரும் குளத்தில் விஷத்தை கலந்து விடுகின்றனர். இந்த தண்ணீரை குடித்த மன்னர் மயங்கி விடுகிறார். ஆடு மேய்க்கிறவர்கள் இவரை காப்பாற்றினாலும் இவருக்கு சுயநினைவு இல்லாமல் பைத்தியமாக மாறிவிடுகிறார். அப்போது ஓடிப்போன தம்பி திரும்பி வந்து மன்னனிடம் மன்னிப்பு கேட்டாலும் மன்னருக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. அந்த இடத்தில் ஒரு பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் டியூன் போடுகிறார். ஆனால் உடுமலை நாராயணன், மருதகாசி, கவிஞர் கண்ணதாசன் இவர்கள் அனைவரும் எழுதிய எந்த பாடலும் செட் ஆகவில்லை. இதை பார்த்த மாடர்ன் தியேட்டர்ஸில் பணியாற்றும் சுலைமான் உடனடியாக இது குறித்து கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு தகவல் கொடுக்கிறார். இதற்காக சென்னையில் இருக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நண்பர்கள் உதவியுடன் சேலம் வருகிறார். அதன் பிறகு சுலைமான் சிச்சுவேஷனை சொல்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடலை எழுதுகிறார். அதன் பிறகு MS விஸ்வநாதனிடம் செல்லும் சுலைமான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் குறித்து சொல்லி பாடல் எழுதியதை பற்றி சொல்கிறார். ஆனால் MS விஸ்வநாதன் அவர்கள் அனுபவ கவிஞர்களே திணறும் போது புது பையன் என்ன செய்வான் என்று சொல்லி மறுத்துள்ளார் MSV. அடுத்த நாள் கவிஞர்கள் அனைவரும் பாடல் எழுதுகின்றனர். எந்த பாடலும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுக்கு பிடிக்கவே இல்லை. மீண்டும் சுலைமான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் குறித்து சொல்ல MS விஸ்வநாதன் மீண்டும் மறுத்து விடுகிறார். அடுத்து மூன்றாவது நாள் MS விஸ்வநாதன் விரக்தியில் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்துள்ளார். அப்போது சுலைமான் மீண்டும் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடலை MSVயிடம் கொடுக்கிறார். அப்போதும் திட்டி அனுப்பும் MSV சில நிமிடங்கள் கழித்து சரி கொண்டு வா பார்ப்போம் என்று சொல்லி அந்த பாடல் வரிகளை படித்து பார்க்கிறார். அந்த பாடலை படித்து பார்த்த மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் கண்ணீர் விடுகிறார். எந்த சிச்சுவேஷனுக்கு இவர் பாடல் எழுத முடியாமல் டியூன் வராமல் திணறினாரோ அதற்கு அந்த பாட்டு கச்சிதமாக பொருந்தியுள்ளது. அந்த பாடல்தான் உனக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம் உலகத்திற்கு எதுதான் சொந்தமடா என்ற பாடல். உடனடியாக இந்த பாடலுக்கு டியூன் போட்ட MS விஸ்வநாதன் ரெக்கார்டிங்கிற்கு அனுப்பிவிட்டு இந்த பாடலை எழுதிய பையனை கூட்டிட்டு வா என்று சொல்கிறார் MS விஸ்வநாதன். கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்த்த MS விஸ்வநாதனுக்கு பிடித்து விடுகிறது. அதன் பிறகு அந்த பாடலை MSV பதிவு செய்துவிட்டு உடனடியாக தனது அறைக்கு சென்று சாமி படத்தின் முன்பு அமர்ந்துள்ளார். ஆண்டவா, எனக்கு இவ்வளவு கர்வத்தை கொடுத்து விட்டாயே, ஒரு கவிஞர் எழுதிய பாடலை என்ன என்று கூட பார்க்காமல் 3 நாட்கள் அவரை காக்க வைத்து விட்டேனே, ஏன் இந்த அளவுக்கு எனக்கு தலகணத்தை கொடுத்தாய் என்று கேட்டு அழுதுள்ளார். அப்போது அங்கிருந்த அனைவர்களும் MS விஸ்வநாதனை சாப்பிட அழைக்க அவர் தன்னால் அப்போது சாப்பிட முடியாது என்று கூறிவிட்டு மீண்டும் அழுதுள்ளார். அதன் பிறகு இனி யார் வந்தாலும் அவரிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை நான் முதலில் பார்க்க போகிறேன் என்று கூறியுள்ளார் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.